ஓம் சாந்தி. ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் இருக்க எல்லா கவலைகளையும் சில நொடிகள் மறந்துடுங்க. ஏன்னா இப்போது உங்களை தேடி உங்களுக்காக எல்லையற்ற அன்பின் கடலான நம்மளுடைய அன்பு தந்தை சிவபாபா வந்திருக்காங்க. பாபா உங்களை பார்த்து மெதுவாக சொல்கிறாரு, இனிமையான குழந்தையே, நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும், எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும், எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை விட்டுடுறதில்ல. நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் உணருங்க. பாபா இருக்காரு அப்படின்னா நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் பயப்படணும்? இப்போது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் பலகீனமான ஆத்மா இல்லை, நீங்கள் பாபாவோட அன்பான குழந்தை, பாபாவின் சக்தியால் நிறைந்த உயர்ந்த புருஷார்த்தி ஆத்மா. வாங்க, இந்த சில நிமிடங்கள் நிரகங்காரி தந்தையினுடைய அன்பு மடியில் நம்மளை மறந்து ஒரு ஜோதி ஸ்வரூப ஆத்மாவா ஆழமான அனுபவத்தில் நினச்சிருக்கலாம். ஓம் சாந்தி. இந்த சில நிமிடங்கள் எனக்காக, என்னுடைய உண்மையான சுயத்தை உணர்வதற்காக, என் பரம தந்தையின் அன்பையை அனுபவம் செய்வதற்காக மெதுவாக உடலின் அனைத்து உணர்வுகளிலிருந்தும் விலகுகின்றேன். என் உடல் அமைதியாக இருக்கின்றது. ஆனால் நான் இந்த உடல் கிடையாது. நான் இந்த முகம் கிடையாது. நான் இந்த பெயர் கிடையாது. நான் இந்த பதவி கிடையாது. நான் இந்த உறவுகள் கிடையாது. நான் ஒரு ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. நெற்றியின் மத்தியில் இரு புருவங்களுக்கு நடுவில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக அமைதியாக தூய்மையாக ஒளிர்கிறேன். நான் ஆத்மா. நான் சாந்த ஸ்வரூபமானவன். அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைக்கும் ஒன்று கிடையாது. அமைதி என் இயல்பான சுபாவம். அன்பு என் இயல்பான மொழி. தூய்மை என் இயல்பான தன்மை. சக்தி என் உண்மையான சொத்து. இப்போது என் மனம் மெதுவாக அமைதியாகிறது. எண்ணங்களின் வேகம் குறைகின்றது. கடந்த கால நினைவுகள் மெதுவாக விலகுகின்றன. எதிர்கால கவலைகள் மெதுவாக மறைகின்றன. இந்த நிமிடம் நான் என்னுடைய உண்மையான நிலையில் இருக்கின்றேன். அமைதி, அமைதி, ஆழமான அமைதி. இப்போது என் மனம் இந்த பழைய உலகத்திலிருந்து மேல் எழுகின்றது. இந்த உடல் உலகம் மெதுவாக கீழே மறைகிறது. நான் ஒரு ஒளிப்புள்ளி. ஒளியின் வேகத்தில் மேலே 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 செல்கின்றேன். என்னை சுற்றி எல்லையற்ற அமைதி,
எந்த சப்தமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எல்லையற்ற தூய ஒளி மட்டுமே. இதுதான் என்னுடைய உண்மையான வீடு, பரந்தாமம், அமைதியின் உலகம், ஆத்மாக்களின் வீடு. இங்கே எண்ணற்ற ஜோதி ஸ்வரூப ஆத்மாக்கள் அமைதியில் ஒளிர்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்துவமான ஒளி, அழகாக இருக்கின்றது. அனைவரும் அமைதியில் இருக்கின்றனர். நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். ஆத்மாவாகிய நான் மிகவும் லேசாக உணர்கின்றேன். மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். மிகவும் அமைதியாக இருக்கின்றேன். இந்த எல்லையற்ற ஒளி உலகத்தின் மத்தியில் தெய்வீகமான ஒளி, மிக தூய்மையான ஒளி, மிக சக்தி வாய்ந்த ஒளி, அளவற்ற அன்பின் கடல், அமைதியின் பெருங்கடல், ஞானத்தின் சூரியன், சக்தியின் கடல், என் அன்பு தந்தை பரமாத்மா சிவ பாபா. பாபா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் பாபாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நொடியில் என் மனம் முழுவதும் அன்பால் நிரம்புகின்றது. என் உள்ளம் சொல்லுகிறது, பாபா, நான் வந்துவிட்டேன். பாபாவின் அன்பு நிறைந்த பார்வை என் மீது விழுகிறது. அந்த பார்வையில் குற்றமில்லை, குறை காண்பதில்லை, ஒப்பிடுதல் இல்லை, நிபந்தனை இல்லை, நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் இல்லை. அங்கே தூய அன்பு மட்டுமே, எல்லையற்ற ஏற்றுக்கொள்ளல் மட்டுமே, பாதுகாப்பு மட்டுமே இருக்கின்றது. பாபாவின் பார்வை ஆத்மாவாகிய என்னை தொட்டவுடன் பல வருடங்களாக உள்ளத்தில் இருந்த சோர்வு கரைகிறது. யாரிடமும் சொல்ல முடியாத வலி மெதுவாக கரைகிறது. என் மனம் ஒரு சிறிய குழந்தையைப் போல பாபாவின் அன்பில் ஓய்வெடுக்கின்றது. பாபா மெதுவாக என்னை பார்த்து புன்னகை செய்கிறார். இனிமையான குழந்தையே, நான் உனக்காக வந்திருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் ஆழமாக ஒலிக்கிறது. எல்லையற்ற இறைவன் என்னை தேடி வந்திருக்கிறார். என்னை உயர்த்த வந்திருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார்.
ஆத்மாவாகிய என்னை மீண்டும் தூய்மையாக்க வந்திருக்கிறார். எனக்காக புதிய உலகத்தின் ஆஸ்தியை கொண்டு வந்திருக்கிறார். நான் அமைதியாக பாபாவை நோக்கி பார்க்கின்றேன். என் கண்களில் நன்றியுணர்வின் கண்ணீர் மலர்கின்றது. பாபா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? பாபா அன்போடு கூறுகிறார், குழந்தையே, நான் எதையும் வாங்க வரவில்லை, அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த வார்த்தை என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது. உலகத்தில் பல உறவுகள் ஏதாவது எதிர்பார்க்கின்றன. அன்புக்கு பதிலாக அன்பு, சேவைக்கு பதிலாக பாராட்டு, உதவிக்கு பதிலாக நன்றி. ஆனால் என்னுடைய தந்தையோ எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஞானத்தை கொடுக்கிறார், அமைதியை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், சக்தியை தருகின்றார், தூய்மையை தருகிறார், தைரியத்தை தருகின்றார், நம்பிக்கையை தருகிறார், எதிர்காலத்தின் உயர்ந்த ஆஸ்தியையே தருகிறார். நான் பாபாவின் அன்பு மடியில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். இப்போது என்னுடைய மனதிலிருந்த அனைத்து சுமைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாபாவிடம் கொடுக்கின்றேன். என் கவலைகள், பயங்கள், குழப்பங்கள், பழைய நினைவுகள், பலகீனங்கள், என்னால் மாற்ற முடியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் பாபாவின் பொறுப்பில் வைக்கிறேன். நான் லேசாகின்றேன், மிகவும் லேசாகிறேன். ஆத்மாவாகிய நான் ஒரு இறகை போல லேசாகின்றேன். பாபா என் தலை மீது அன்பின் கரத்தை வைக்கின்றார். குழந்தையே, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். இந்த ஒரு நினைவு என் உள்ளத்தில் அளவற்ற சக்தியை உருவாக்குகின்றது. பாபா இருக்கிறார், அப்படியென்றால் எனக்கு பயம் ஏன்? பாபா இருக்கிறார், அப்படியென்றால் எனக்கு கவலை ஏன்? பாபா இருக்கிறார், அப்படியென்றால் நான் தனியாக எப்படி இருக்க முடியும்? இப்போது பாபா என்னிடம் கூறுகிறார், குழந்தையே, நீயும் என்னை போல ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, சுகம் மட்டுமே கொடுக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் ஒரு தெய்வீக உறுதியாக பதிகிறது. இனி என் பார்வை சுகம் கொடுக்கட்டும், என் வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கட்டும், என்னுடைய புன்னகை தைரியம் கொடுக்கட்டும், என்னுடைய எண்ணங்கள் ஆசீர்வாதமாகட்டும்.
என்னுடைய நடத்தை அன்பின் அனுபவமாகட்டும். யாராவது என்னிடம் கடுமையாக பேசினாலும் நான் அமைதியை தேர்ந்தெடுப்பேன். யாராவது என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் அன்பை தேர்ந்தெடுப்பேன். யாராவது என்னை குறை கூறினாலும் நான் பொறுமையை தேர்ந்தெடுப்பேன். ஏனெனில் நான் பாபாவின் குழந்தை. நான் சுகம் கொடுக்கும் ஆத்மா. இப்போது பாபா என் உண்மையான சொரூபத்தை பார்க்க செய்கின்றார். நான் ஒரு ஜோதி ஆத்மா. உள்ளத்திலிருந்து அமைதியின் அலைகள் வெளிப்படுகின்றன. இந்த அமைதி என் உடல் முழுவதும் பரவுகிறது. வீட்டை அடைகின்றது. என்னுடைய குடும்பத்தை அடைகிறது. என்னுடைய நண்பர்களை அடைகிறது. என்னுடைய சகோதர சகோதரிகளை அடைகிறது. என்னுடைய சேவை ஸ்தலத்தை அடைகிறது. மெதுவாக இந்த அமைதி உலகம் முழுவதும் பரவுகிறது. பயத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தைரியம் கிடைக்கிறது. துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. சோர்வில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு புதிய சக்தி கிடைக்கிறது. என்னுடைய தூய எண்ணங்கள் உலகிற்கு அமைதியின் பரிசாக மாறுகின்றது. நான் உலக நன்மைக்காக அமைதியை பரப்பும் ஒரு கருவி. இப்போது பாபாவின் இனிமையான குரல் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது. மன்மனாபவ, என்னை நினைவு செய். உடனே என் மனம் பாபாவுடன் இணைகிறது. வேறு எந்த எண்ணமும் கிடையாது. ஒரே ஒரு நினைவு, என்னுடைய பாபா, என் இனிமையான பாபா. இந்த நினைவு சக்தியாகிறது. இந்த நினைவு என் பாதுகாப்பாகிறது. இந்த நினைவு என் சஞ்சீவினி மூலிகையாகிறது. பாபாவின் நினைவிலிருந்து தூய ஒளிக்கதிர்கள் ஆத்மாவாகிய என்னில் விழுகிறது. நான் பாபாவின் சேவைக்கான கருவி. நான் பாபாவின் சக்தியால் நிறைந்த ஆத்மா. இப்போது மெதுவாக என் கர்மஸ்தலத்திற்கு திரும்புகிறேன். ஆனால் நான் முன்பிருந்த அதே நிலையில் இல்லை. நான் பாபாவின் நினைவால் சக்தி பெற்ற ஆத்மா. நான் துக்கம் நீக்கி சுகம் கொடுக்கும் தந்தையின் குழந்தை. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் நிரகங்காரி சேவாதாரி ஆத்மா. நான் உயர்ந்த புருஷார்த்தி. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் பாபாவின் நினைவாக
என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக, என்னுடைய ஒவ்வொரு பார்வையும் சுகம் கொடுப்பதாக, என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஸ்ரீமத்தின் வெளிப்பாடாக, என் வாழ்க்கை முழுவதும் பாபாவின் அன்பின் சாட்சியாக மாறுகின்றது. நான் அமைதி சுரூப ஆத்மா, நான் அன்பு சுரூப ஆத்மா, நான் தூய்மை சுரூப ஆத்மா, நான் சக்தி சுரூப ஆத்மா, நான் நிரகங்காரி, உயர்ந்த புருஷார்த்தி, பாபாவின் அன்பான குழந்தை. ஓம் சாந்தி.